சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 7 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு வீடு திரும்பியுள்ளார். நலமாக வீடு திரும்பியுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு 7 நாட்கள் நடைபெற்ற சிகிச்சை என்ன, இனி அவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் மருத்துவர்கள் குடும்பத்தினர்களிடம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாகத்தான் ஸ்டாலின் அவர்களை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு பத்திரமாக தனது மூத்த மருமகன் சபரீசன் அவர்களை வரவழைத்து கவனமாக பயணம் மேற்கொள்ள செய்தார். சபரீசன் அவர்கள் இனிமேல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கார் டிரைவராகத்தான் இருப்பாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பணிகளை மேற்கொண்டு வீட்டில் இருந்தபடி நடைபயிற்சி மேற்கொண்டார். நடைபயிற்சி 1 கிலோமீட்டர் சென்ற பிறகு மயங்கி கீழே விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற பிறகு நலமாக இருப்பதாகவும், ஒரு சில மணி நேரத்திற்கு பிறகு இருதயத்தில் இதய துடிப்பின் மாற்றம் இருப்பதாக கூறி ஆஞ்சியோ சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்னதான் ஆச்சு என்று ஒரு இரவு முழுவதுமாக எந்த ஊடகங்களும் தெரியப்படுத்தவில்லை. மறுநாள் வழக்கம் போலாக மருத்துவமனையில் இருந்து கொண்டே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அலுவலக பார்வைகளை மேற்கொண்டார் என்ற தகவல்களையும் வீடியோ மூலமாக நம்மால் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட 7 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு வீடு திரும்பிய நிலையில் மருத்துவர்கள் குடும்பத்தினர்களிடம் சொன்னது, இனிமேல் எந்த ஒரு அதிர்ச்சியான தகவலையும் ஸ்டாலின் கேட்கக்கூடாது. குறிப்பாக அதிக அளவு சத்தத்தையும் ஸ்டாலின் பேசக்கூடாது. அரசியலில் அவர் ஓய்வெடுக்க வேண்டும். இனியும் அவர் அரசியலில் ஈடுபட்டால் அது அவரது உயிருக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறக்கூடிய சூழலும் உருவாகும் என்று எச்சரிக்கையும் மருத்துவர்கள் செய்துள்ளனர். இதனால்தான் அவர் பதட்டப்படாமல் இருப்பதற்காக அவருடன் சபரீசன் அவர்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர்கள் கூறியுள்ளனர். சபரீசன் அவர்கள் மீதே ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி சபரீசன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடன் இருந்தால் மட்டும்தான் ஸ்டாலினுக்கு பாதுகாப்பா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்பட்டால் கருணாநிதி எப்படி வீட்டிலேயே இருந்தாரோ அதேபோல் ஸ்டாலின் அவர்களது நிலைமையும் வரும் என்று பலரும் கூறி வருகிறார்கள். ஆனால் 2வது முறை நாங்கள் ஸ்டாலினை முதல்வராக பொறுப்பேற்க வைப்போம் என்று திமுகவின் உடன்பிறப்புகளும் கூறி வருகிறார்கள். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அரசியலில் ஓரம் கட்டப்படுவாரா ஸ்டாலின்? அவரது ஒட்டுமொத்த ஆசையும் 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் தான் என்று